வணக்கம் உலகத்தமிழ் மக்களே. நம் தமிழர் திருநாளாகிய பொங்கலுக்கு பால் பொங்க விட்டு பொங்கல் எப்படி வைக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 1 டம்ளர் பச்சரிசி, 1/4 டம்ளர் பச்சை பருப்பு எடுத்துக்கோங்க. இந்த பச்சை பருப்பையும் அரிசியும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் வீட்டில் இருக்கிற பானையிலே தான் நான் பொங்கல் வைக்க போகிறேன். நீங்கள் மண்பானையில் வைக்கிற பழக்கம் இருந்தால் மண்பானையில் வச்சுக்கோங்க. இந்த 1 டம்ளர் அரிசிக்கு 1/2 டம்ளர் பாலோட 5½ டம்ளர் தண்ணி சேர்த்து பாலை பொங்க விடலாம். இந்த அளவு தண்ணி பொங்கல் நல்லா வெந்து குழஞ்சி வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த பாலும் தண்ணியும் சேர்ந்து நல்லா பாத்திரத்தில் மேலே எழும்பி பொங்கி வந்த பிறகு நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க அரிசியை போட்டு நல்லா கொதிக்க விடலாம். பாருங்கள், பொங்கி வருது. இப்போது நம்ம அரிசியை போட்டுக்கலாம். அரிசியை போட்டு கலந்து கொடுத்துருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். நல்லா கலந்து கொடுத்து சிம்மில் வச்சு வேக வைங்க. அரிசி 3/4 பதம் வெந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நாள் வெந்து குழையட்டும். சாதம் நல்லா குழஞ்சி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எந்த டம்ளரில் அரிசி எடுத்தோமோ அதே டம்ளரில் 2 டம்ளர் பொடி பண்ண வெல்லத்தை இதில் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. வெல்லம் கட்டிகள்லாம் இல்லாமல் நல்லா மெல்ட் ஆகி கரையட்டும். அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக அப்பப்போ கிளறி விடுங்க. வெல்லம் நல்லா மெல்ட் ஆகி அரிசியோடு சேர்ந்து சூப்பராக கரைஞ்சி வந்துருச்சு பாருங்கள். சர்க்கரை பொங்கல் சூப்பராக தளன்னு இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவையான அளவு நெய் போட்டுக்கோங்க. நான் நல்லா 1/4 டம்ளருக்கு மேலே தாராளமாக கொஞ்சம் நெய் போட்டுக்கிறேன். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் நெய் ஊற்றி முந்திரியை வறுத்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு முந்திரி சேர்த்துக்கோங்க. முந்திரி நல்லா செவந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே காஞ்ச திராட்சையை போட்டு பலூன் மாதிரி உப்பி வந்ததும் இதை பொங்கலில் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. முந்திரி திராட்சை நல்லா செவந்துருச்சு. இப்போ இதை பொங்கலில் சேர்த்து இது கூடவே 1/4 ஸ்பூன் ஏலக்காய் பொடியும் சேர்த்து நல்லா கிளறி கொடுத்துருங்க. நெய் வாசனையோட தளன்னு சூப்பராக சர்க்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த தைப்பொங்கலுக்கு இந்த முறையில் சர்க்கரை பொங்கல் செஞ்சு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் சொந்தங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.